மேத்தமெட்டிக்ஸை யூஸ் பண்ணி குக்கிங் பண்ணால் எப்படி இருக்கும்? அதை பேஸ் பண்ணி தான் ஃபெர்மெண்ட் கிச்சன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அனிமி இருக்குது. அதில் டோட்டலாக 12 எபிசோட். அந்த 12 எபிசோடையும் நம்ம சேனலில் தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் பண்ண போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காகு கிட்டடா இவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. தலைவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு மேத் ஒலிம்பியாடு, இது வந்து மேக்ஸுக்கான அந்த டாப்பர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல மேத்தமெட்டிஷியன், ஸோ அந்த மாதிரி ஆகணும்னு நினைக்கிறவங்க வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இது ஒரு ஃபைனல் ரவுண்டு மாதிரின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாரும் உட்காந்து எழுதிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் எழுதிட்டு இருக்காரு. இவருக்கு என்னன்னா, பக்கத்தில் இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உட்காந்து எழுதுறதை பார்த்துட்டு சீரியஸாக இவருக்கு வந்து ஒரு மாதிரி பயம் வந்துடுது. அதனாலே எந்த ஒரு ஆன்சரையுமே அங்கே அட்டன் பண்ணாமல் வெறும் பிளாங்க் பேப்பரை கொடுத்துட்டு வந்துடுறான். இது வந்து அவங்க ஸ்கூல் பிரசிடெண்ட்டுக்கு தெரியுது. தெரிஞ்சோன்னா அவர் கேட்குறாரு, என்ன தம்பி இதெல்லாம் என்ன நம்ம காலேஜ் வந்து சாரிப்பா ஸ்கூலு, இந்த ஸ்கூல் வந்து என்ன கதைனா, ஆரம்பிச்சதுலேருந்தே இந்த மேக்ஸ் ஒலிம்பியாவில் வந்து ஸ்டூடெண்ட்ஸை அனுப்பி நல்ல லெவலில் இருக்குது. நீ என்னன்னா இப்போ வந்து அதோட ஹிஸ்ட்ரியே உடச்சிட்டியே சுக்குனுரா அப்படிங்கிறான். உடனே இவன் வந்து தலையை தொங்க போட்டுட்ருக்கான். அவன் பிரசிடென்ட் சொல்கிறத பெருசாக காதில் வாங்கிக்கல. ஒரு மாதிரி சோகமாகவே போயிடறான். பிரசிடெண்ட்டும் வந்து எதுவும் சொல்லாததுக்கப்புறம் போயிட்டார். இவன் வந்து திரும்பி ஸ்கூல் கேன்டீனில் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்கான். அது எதுக்கு அப்படின்னா, இந்த ஸ்காலர்ஷிப் இவனுக்கு தந்துட்டுருக்காங்க. இது அணியில் ஒரு சில ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த இதுக்கு வந்து காசு சேர்க்கணும், அடுத்து யூனிவர்சிட்டி போகிறதுக்குலாம் காசு சேர்க்கணும்னு சொல்லிட்டு கேன்டீன்லேயே ஒரு மாதிரி பார்ட் டைம் ஜாப் பார்ப்பான். அங்கே இன்னொரு பொண்ணு இருக்கும். அவள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்போர்ட்ஸில் இருப்பாள். ஸோ அவளுக்கும் வந்து மணி தேவைப்படும். ஸோ அதுக்காக அவளும் வந்து பார்ட் டைமாக அங்கே வேலை பார்த்துட்டு இருப்பாள். அடுத்து யூனிவர்சிட்டி போகிறதுக்கு வந்து அங்கே ஃபீஸ் கட்டுறதுக்கு தேவைப்படும். ஸ்காலர்ஷிப்பை தாண்டி இன்னும் கொஞ்சம் ஒரு சில செலவுக்கெல்லாம் தேவைப்படுங்கிற மாதிரி அவங்க ஒர்க் பண்ணுறாங்க. அதை வீட்டுக்கு வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் ஹீரோ வந்து அங்கே ஏதோ நெப்பாலிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுட்டு வந்து பண்ணிட்டுருப்பான். அது மாதிரி ஸ்டாஃப் மீல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த இது பண்ணிகிட்டு இருக்கிறப்ப ஒரு சாம்பிளுக்கு இவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த வழியாக ஒரு ஆள் வராப்புல. இவன் பண்ணுற அந்த குக்கிங்கை வந்து அவன் பண்ணுற ஸ்டைலை வந்து பார்த்துட்ருக்காப்புல. இவன் வந்து என்ன பண்ணுறான், மாதிரி வித்தியாசமாக சாஸை தூக்கி தலையிலலாம் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுறான். அந்த பொண்ணுக்கு ஒன்றுமே புரியலடே, என்னடா பண்ணிட்டு இருக்க, ஒரு மாதிரி பைத்திய மாதிரி இருக்கியாடா அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்ருக்கு. இவன் அதை ஃபுல்லாக சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா ஸ்மெல்லாம் நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமாக வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார்ல, அவர் என்ன பண்ணியாரு, ஏதி குச்சி வந்து இவனோட தான் எடுத்து வாங்கி சாப்பிட்டுறாப்புல. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கா. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. இந்த ஆள் சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு பிளேட் வச்சுட்டு போயிடுறாரு. இவன் கத்துறான், ஐயோ என்னோடதே அது, உனக்கு என்ன ஆர்டர் பண்ணியா அப்படி இப்படின்னு வந்து புலம்புறான். எதுவும் நடக்கல. அவர் பட்டியே போயிடுறாப்புல. ஸோ மறுநாள் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ வந்து பிரசிடென்ட் கூப்பிட்டுருக்காரு. கூட்டிகிட்டு என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி தம்பி மேக்ஸ் ஒலிம்பியாட் அடுத்த வருஷம் வருது, அதில் நீ தான் கலந்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஏன்னா இப்போ வந்து அவன் ஸ்கூலில் அவன் தான் இப்போ அந்த இதில் மேத்தமெட்டிக்ஸ் அந்த இதில் வந்து டாப்பில் இருக்கான். பட் ஆனால் அவன் அங்கே வெளில போய் பண்ணுறப்ப அவனுக்கு வந்து அந்த பயம் இருக்கிறனால அட்டன் பண்ண முடிய மாட்டேங்குது. ஸோ அதுக்கு வந்து ஒரு ஸ்டோரி இருக்குது, ஏன் அவன் அப்படி பயப்படுறான் அப்படிங்கிறதுக்கு. ஸோ அவன் அந்த ஃபியர்னாலேயே வந்து அங்கே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி இவங்க மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிட்டு வந்துடுறான். அங்கே பிரசிடென்ட்டுக்கு மண்டை காயுது, எப்புட்றா நீ இப்படி சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி. இவன் அப்படி வெளில சொல்லிட்டு வரப்போ பார்த்தீங்கன்னா, அந்த நேற்று வந்து அந்த கிச்சனில் வந்து சாப்பிட்டு காமலாம் தெரியுமா. ஸோ எதுவுமே சொல்லாமல் ஸோ அவன் வந்து ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். பார்த்துட்டு தம்பி இங்கே எங்கேப்பா பிரசிடென்ட் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக இவன்கிட்ட கேட்குறப்ப, இவன் நீ நீ அவன் தானே, நீ நீ எப்படி நீங்கள் வந்துட்டு இப்படி தெரியலாம், நீ எந்த ஸ்கூல் இடிச்சு என்ன எந்த கிளாஸ், நீ நீ என்ன நீ பட்டியே வந்து சாப்பிட்ற, நீ பட்டியே கிளம்புற அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப அவர் சொல்கிறாப்புல, தம்பி நான் இங்கே ஸ்டூடெண்ட்லாம் இல்லைப்பா, எனக்கு தான் ஸ்டூடெண்ட் மாதிரியே தெரியுது. நான் வந்து உங்கள் பிரசிடென்ட் தான் கூப்பிட்டுருந்தாரு என்ன, நான் வந்து ஒரு செஃப்பு, எனக்கு வந்து இப்போ கேட்ரிங்க்காக வந்திருக்கோம், ஏதோ ஒரு பார்ட்டி நடக்க போகுது, ஸோ அதுக்கு நாங்கள் வந்து குக் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஓ அப்படியா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறதுக்குள்ளேயே, பிரசிடென்ட்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன், உன்னை எப்படியோ பார்த்துட்டேன், வா உனக்கு வந்து நேற்று பண்ணதுக்கு வந்து பிராய்ச்சித்தமா இன்றைக்கி நான் சமைச்சு போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாருன்னா கிட்டடா இருக்கானா. ஸோ அவன் வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவன் செஞ்ச அதே நெப்பாலிட்டான் இருக்குல்ல, ஸோ அதே இதை வந்து அவர் செஞ்சிட்ருக்காரு அங்கே இருக்கிற பொருள்லாம் வச்சுட்டு. அப்போ வந்து ஹீரோக்கு ஒரு கால் வருது. யாருன்னா அவங்க அப்பா அடிச்சு, இந்த மாதிரி எப்படி போணுச்சு ஸ்கூலு அப்படி இப்படின்னு சும்மா ஜாலியாக கேட்டுட்ருக்காரு. நீ கவலைப்படாத, அப்ராட் நீ போய் படிக்கிறதுக்கு நான் வந்து ஃபுல்லாக உழைச்சி தரேன் உழைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. இவனுக்கு வந்து அவர் கத்துறது வந்து ஒரு மாதிரி அவர் ரொம்ப சத்தமாக பேசுகிறாரா. ஸோ இவன் மாதிரி ஃபோன்லாம் எட்டி வச்சுக்கிட்டு ஃபன் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவர் ஃபோன் பேசி கரெக்டாக முடிக்கிறான். கரெக்டாக இவர் வந்து நின்றுட்டு இந்த இந்த குக் பண்ண பர்சன் வந்து பக்கத்தில் வந்து நின்றுட்டு உனக்கு பயமுறுத்துற மாதிரி நின்றுட்டு, இப்போ புரிஞ்சுக்கிட்டியா, உன்னை பற்றி உனக்கு தெரியுதா அப்படிங்கிற மாதிரி பயமுறுத்துற மாதிரி பேசுவான். இந்த ஆளை எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டரு. ஏன் அப்படின்னா ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்குமே இவன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்கும். சைக்கோ மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பான். பட் ஆனால் நல்லாயிருக்கும் அவன் பண்ணுற எக்ஸ்பிரஷன் எல்லாமே. ஒரு இதில் ஆர்வமாக இருந்தால் எப்படி இருப்பாங்க, ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. இவருக்கு வந்து குக்கிங் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இவன் வந்து செஞ்ச நெப்பாலிட்டான இவன் வந்து சொல்லிட்டு இருக்கான், இந்த மாதிரி இது வந்து நீ வந்து மேக்ஸ் ஒலிம்பியாடில் வந்து தோத்துட்டியா, ஏதாவது ஃபியராக இருக்கா அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இவன் அதெல்லாம் காதிலேயே வாங்கலை. ஹீரோ வந்து நான் இப்போ சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறான். பயப்பிள்ளைக்கு அங்கே நோஸ் கட் ஆகிடுது. அப்படியே கம்முன்னு உட்காந்துறாரு. இவன் சாப்பிட்றப்ப என்ன நடக்குது அப்படின்னா, இவன் மண்டையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், மேக்ஸ் மண்டையில் ஓடுது, டேஸ்ட் நாக்கில் ஓடுதுங்கிற மாதிரி ஃபுல்லாக அல்டிமேட்டாக அவனுக்கு ஏதோ மண்டையில் பண்ணிக்கிட்டு இருக்கு.
அவனுக்கு ஏதோ ஒரு கதவு ஓப்பன் ஆகுது, அதுதான் அவனோட வாழ்க்கையோட அச்சீவ்மெண்ட்டுங்கிற மாதிரி அவனுக்கு தோணுது. ஸோ அதை வந்து ஒவ்வொரு இதாக அது டக்குன்னு மறையுது. அந்த டேஸ்ட் மறைஞ்ச உடனே அந்த கனவு மறையிற மாதிரி இருக்குது. திரும்பி இன்னொரு வச்சு ஒரு ஸ்பூன் வைக்கிறான், திரும்பி அந்த கனவு வர மாதிரி இருக்குது. கரெக்டாக அந்த கேட்டு பக்கத்தில் போகிற மாதிரி இருக்கா. கடைசி நேரத்தில் அது நெப்பாலிட்டன் முடிஞ்சிடுது. இவனுக்கு வந்து நீங்கள் இதை எப்படி பண்ணீங்க, என்னால் முடியல, என் கண்ணை திறந்துட்டீங்கிற மாதிரி இவன் வந்து ஒரு மாதிரி புலம்புறான். இவர் வந்து அவர் என்ன சொல்கிறான்னா, நான் பண்ணது நல்லா இருக்குன்னு நீ சொல்கிற, ஆனால் உண்மையை சொல்லணும் அப்படின்னா நீ பண்ணது தான் நல்லா இருக்கு. நீ பண்ண மாதிரி நான் அந்த ஸ்டைலில் நான் பண்ணலை, நான் வேறு மெத்தடில் பண்ணியிருக்கேன். ஆனால் உன் மெத்தடு தான் சூப்பராக இருக்கும், அதில் பண்ணால் மட்டும்தான் நெப்பாலிட்டான் வந்து ஃபுல்ஃபில் ஆகும் அதோட டேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிவிட்டு அவருக்கு ஃபோன் வந்துடுது. கிளம்புறாரு. உங்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் கேட்குறான். அப்போ தான் அவர் சொல்கிறாரு, என் பேர் வந்து காய் அசகுரா அப்படிங்கிறாரு. நம்ம வந்து காயின்னு பார்த்துப்போம், அசகுராங்கிற பேர் நல்லால. ஸோ ஓகே, இதுக்கப்புறம் அவர் காயின்னு சொல்லி பார்த்துப்போம். இப்போ என்ன நடந்தது அப்படின்னா, அவன் ஃப்ரெண்டு அந்த பொண்ணு இருக்கால, ஸோ அவள் வந்து ஃபோன் அடிக்கிறா. நீ என்னடா பண்ணி தொலைஞ்ச, உனக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் போஸ்டே ஒட்டி வச்சிருக்கேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. என்னன்னு வந்து பார்த்தா, பயப்புள்ளைக்கு இருக்கிற ஸ்கூலில் கிடைச்ச அந்த ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாங்க. ரீசன் வந்து இவன் கலந்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டான் அந்த இதுக்காக, ஒலிம்பியாடுக்கு. அதனால என்ன பண்ணிட்டாரு பிரசிடென்ட்டு, வாடா அவனை செய்யறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்காலர்ஷிப்பை கேன்சல் பண்ணிட்டாரு. மழை பெய்யுது, தலைவன் வந்து கெஞ்சிறான், ஏன் அப்படி பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். கேட்குறப்ப இந்த மாதிரி நீ என்கிட்டே இவ்வளோ திமுறா பேசுறியாங்கிற மாதிரி அந்த ஆளு காண்டாகி பேசிட்டு கிளம்புறான். இதுக்கு மேலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படின்னா. இவன் என்ன சொல்கிறான், சரி நானும் பார்த்துக்கிறேன், என்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் அப்படியே உடஞ்சி போய் விழுந்துறான். அப்போ வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்த செஃப் இருக்கார்ல காய், ஸோ அவர் வந்து பார்க்குறாரு ஒரு மாதிரி பாவமாக பார்த்துட்டு அதோட அந்த சீன் கட் ஆகிடுது. பிரசிடென்ட் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு 4-5 பேரை கூப்பிட்டு வச்சுக்கிட்டு ஏதோ டின்னர் ரெடி பண்ணியிருக்காரு. எதுக்கு அப்படின்னா, அவங்க எல்லாருமே இந்த ஸ்கூலோட ஸ்பான்சர்ஸு. ஸோ அவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் நிறையா ஸ்பான்சர் பண்ண வைக்கணுங்கிறதுக்காக ஒரு கிஃப்ட் மாதிரி, ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ட்ரீட் வைப்பாங்களா, ஸோ அந்த மாதிரி ஒரு பார்ட்டி. ஸோ அதுக்காக தான் பெஸ்ட்டு செஃப், அந்த ஊர்லேயே இருக்கிற பெஸ்ட்டு செஃப் அப்படின்னு சொல்லிட்டு காய் இருக்கார்ல, ஸோ அவரோட தான். ஸோ அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். பண்ணோன்னே எல்லாம் என்ன இந்த சின்ன பையனா அப்படிங்கிறப்ப வயசு ஏதோ 22 24 சொல்லுவாங்க, எனக்கு சம்திங் மறந்து போயிட்டு, சாரி. ஸோ அவர் வந்து சின்ன வயசுலேயே வந்து செஃப் அப்படின்னு சொன்னோம், எப்படி அதுக்குள்ளே செஃப் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் இதாக டவுட்டாக இருக்கிறப்ப இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இவர் வந்து கே அப்படிங்கிற ஒரு ஹோட்டலோட செஃப் அப்படின்னோன்னா, அப்போ தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, ஓ அந்த சின்ன வயசுலேயே செஃப் ஆகி அச்சீவ்மெண்ட் பண்ணார், ஸோ அவர் தானே அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன், அவர் ஹோட்டலுக்கு போகணும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன், ஸோ நீங்கள் அவரே கூப்பிட்டு வந்துட்டீங்களா, சூப்பர் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க டீம் இங்கே வந்திருக்காங்க. இப்போ வந்து அவரோட அந்த பிரசிடென்ட் இருக்கார்ல, ஸோ அவரோட வீடு. ஸோ அங்கேயே வந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி கொடுக்கணும். இப்போ வந்து ஒரு மெனு கார்டு வந்து தூக்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. கொடுத்தோன்னா அதில் வந்து ஸ்பெஷல் டிஷ்ஷுன்னு சொல்லி நெப்பாலிட்டானை போட்டு வச்சுருக்காங்க. அதாவது நம்ம ஹீரோ பண்ணால, ஸோ அந்த டிஷ்ஷை போட்டு வச்சுருக்காங்க. உடனே பிரசிடென்ட் கேட்குறாரு, இந்த டிஷ் என்ன ரொம்ப காஸ்ட்லியா அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்குறாரு. இல்லை இல்லை, இது ரொம்ப சும்மா நார்மல் பாஸ்தாவில் பண்ணுறது தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு அலட்சியமாக நம்ம காய் சொல்கிறப்ப சொன்னோடனே பிரசிடென்ட்டுக்கு மண்டை காஞ்சிட்டுது. என்ன நீ பட்டி அலட்சியமாக சொல்கிற, இங்கே எவ்வளோ பேர் வந்திருக்காங்க தெரியுமா, இவங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா, நீ பட்டிக்கு அது லோ லெவலாக ஏதாவது மொக்கையாக கொடுத்துக்கூடாத அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், அவர் உடனே நீங்கள் முதல்ல செஃப்பை முதல்ல மதிக்க கற்றுக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு காய் போயிடுறாப்புல. அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம இவன் இருக்கானா காகு, அவனை கடத்திட்டு வந்துருக்காங்க. அந்த பொண்ணு வந்திருக்கா. அந்த பொண்ணுக்கு ஒரே ஆச்சரியம், இவ்வளோ பெரிய பில்டிங்கு, எவ்வளோ பெரிய கிச்சனு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கு. பிரசிடென்ட் இப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்காரு போல, எல்லாம் ஸ்பான்சர் பண்ணுறது இவர் தான் வச்சுக்கிட்டு இருக்காரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. இந்த பக்கத்து எல்லாம் பறக்க பறக்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, டேஸ்ட் பண்ணுறாங்க, இந்த இதை அனுப்பலாமா சர்வ் பண்ணலாமான்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. இங்கே காகு என்ன பண்ணுறான், கத்திக்கிட்டு இருக்கான், என்னதுக்கடா கடத்திட்டு வந்தீங்க, என்னதுக்கடா கூப்பிட்டு வந்தீங்க, எதுக்குடா இங்கே வந்தீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். அப்போ வந்து யாருமே பதில் சொல்லலை. ஒரு கட்டத்துக்கு மேலே ரொம்ப கத்தி, என்னதான்டா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம காய் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி நீ தான் நெப்பாலிட்டன் பண்ண போகிற, 40 நிமிஷத்துல இருக்குது, நீ தான் உன்னோட இதை வந்து நீ அடுத்தது, நீ வந்து இப்போ மேக்ஸ் ஒலிம்பியாடில் இது பண்ணிட்டு தோத்துட்ட, ஸ்காலர்ஷிப் போயிட்டு நீ வந்து அடுத்த ஸ்டெப் போகணும் அப்படின்னா இது வந்து என்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப், நீ இதில் பண்ணு, நான் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக உனக்கு நடக்கும்ங்கிற மாதிரி சொல்கிறாரு. அவனும் வேறு வழி இல்லாமல் சரி பண்ணுறேன் அப்படின்னு எடுத்துக்கிறான். எடுத்துகிட்டு அவன் ஒரு மாதிரி பாஸ்தாலாம் எடுத்து க்ளீன் பண்ணி எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்கிறப்ப ஒரு கட்டத்தில் டக்குனு ஸ்டெக் ஆகி இந்த மாதிரி காய்கிட்ட கேட்குறான், இந்த மாதிரி உண்மையிலேயே நீங்கள் வந்து நான் பண்ணது நல்லா இருக்கா உங்களுக்கு, அப்படி தானே நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, ஆமாம் கண்டிப்பாக அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி காயும் சொல்கிறப்ப, ஆனால் எனக்கு என்னமோ நீங்கள் பண்ணாதான் நல்லா இருக்குன்னு அவர் சொன்ன பிட்டை திரும்பி இவன் போடுறான். இப்போ என்ன நடந்துருதுன்னா, சரி ஓகே இவர் சொல்லிட்டாரு நம்ம பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவனும் பண்ண ஆரம்பிச்சிடறான். உட்காந்துட்டு என்னமோ பாஸ்தாவில் வந்து புதுசாக ஏதோ பண்ணுறாங்கிற பேரில் ஐஸ் கட்டியை போட்டு ஊற வச்சு அதில் வாஷ் பண்ணுறான். அந்த பொண்ணு என்னடா பாஸ்தானா வந்து சூடாலாம் இருக்கும், நீ இன்னும் ஐஸ் கட்டிலாம் போடுறங்கிற மாதிரி அந்த பொண்ணு கன்ஃபியூஷனில் இருக்குது. அதுக்கப்புறமா அதை வந்து ஒரு மாதிரி கவரில் இது க்ளோஸ் பண்ணி ஒரு மாதிரி சாஸ்லாம் ஊற்றி டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறான் அவன். அதை பார்த்துட்டு ஹீரோங்கிற காய் அவர் வந்து அப்படியே ரசித்து பார்த்துட்டு இருக்க, ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி, அவர் பார்வைக்கு தான் அங்கே காசு அந்த மாதிரி தான் இருக்கும். அவன் வந்து இதில் முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா காகு சமைக்கிறத ஒரு சைக்கோத்தனமாக பார்ப்பான். அது பயங்கரமாக இருக்கும் எல்லா சீனுமே. நான் முடிஞ்ச வரைக்கும் ஸ்க்ரீனில் அதை காட்ட பார்க்குறேன். இங்கே வந்து அந்த பொண்ணும் சரி ஏதோ பண்ணுறான் அப்படின்னு சொல்லி விட்டுடுது. இவன் கடைசியாக வந்து அந்த ஃபைனலாக எல்லா அவுட்புட்டையும் பண்ணி முடிச்சுட்டு
கடைசியில் போய் சர்வ் பண்ணுறாங்க. சர்வ் பண்ணுறதோட இந்த எபிசோட் முடியுது. இன்னும் டேஸ்ட் பண்ணி பார்க்கல, அடுத்த எபிசோடில் டேஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. நம்ம அடுத்த எபிசோடில் பார்ப்போம். இப்போ வரைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிட்டு போங்க. வேறு எந்த சீரிஸ் போடலாம் அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஸ்பை எக்ஸ் ஃபேமிலி போடலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். உங்கள் ஒப்பீனியனையும் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.